தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு பெஸ்ட்டு காலேஜ் பற்றி தான் பார்க்குறோம். இது வந்து அந்தளவுக்கு ஒரு டாப் காலேஜ் இல்லை. நம்ம 150 எபோவ் கட் ஆஃப் வாங்கியிருந்தால் இந்த காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த காலேஜை வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலிமா நம்ம சாய்ஸ் பண்ணோம்னா 2.5 lakhs டோட்டல் ஃபீஸ் வரும் உங்களுக்கு இயர்லி. பிளேஸ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 70 to 80% இயர்லி பிளேஸ்மெண்ட் ஆகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஹாஸ்டல் ஃபுட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு கேண்டீன் வேணாலும் இருக்குது, அங்கே வந்து நம்ம பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கேண்டீனில் நல்லாயிருக்கும் சாப்பாடு. சுமார் ஒரு 10 ஏக்கரா பரப்பளவு கொண்ட இந்த காலேஜ் கோயம்புத்தூர் வந்து அவுட்டரில் இருக்கிறனால ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் இருக்கும். நீங்கள் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும்னா ஒரு டைம் காலேஜுக்கு நேரில் போய் விசிட் பண்ணி உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சொல்கிறதெல்லாம் காலேஜோட ஒரு ரிவ்யூ தான். நீங்கள் உங்களுக்கு காலேஜ் நேரில் பார்த்து உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் இயர் கட் ஆஃப், அதாவது 2024 கட் ஆஃப் பார்க்குறோம். இதில் வந்து ஒரு 1 to 5 கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தால் அதில் வந்து ஃபீஸில் ஒரு 25,000 கூட கம்மி பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் 7.5% கோட்டாவில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கூட படிக்கலாம். இப்போ வந்து நம்ம காலேஜோட கட் ஆஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இதோட கவுன்சிலிங் கோட் வந்து ஏடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஓசிக்கு 166, பிசிக்கு 159, பிசிஎம்க்கு வந்து 157, எம்பிசிக்கு வந்து 155, எஸ்சிக்கு வந்து 92. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு டிசைன், இதோட கவுன்சிலிங் கோட் வந்து பார்த்திங்கன்னா சிடின்பாங்க. ஓசிக்கு வந்து 161, பிசிக்கு 151, பிசிஎம்க்கு வந்து 139, எம்பிசிக்கு வந்து 149. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதோட கவுன்சிலிங் கோட் வந்து சிஎஸ்ன்பாங்க. ஓசிக்கு வந்து 171, பிசிக்கு வந்து 162, பிசிஎம்க்கு வந்து 152, எம்பிசிக்கு வந்து 155, எஸ்சிக்கு வந்து 92, எஸ்சிஏக்கு வந்து 150. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இதோட கவுன்சிலிங் கோட் வந்து இசின்பாங்க. இதுக்கு வந்து ஓசிக்கு வந்து கட் ஆஃப் வந்து 167, பிசிக்கு வந்து 159, பிசிஎம்க்கு வந்து 152, எம்பிசிக்கு வந்து 155. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், இதோட கவுன்சிலிங் கோட் வந்து இஇன்பாங்க. ஓசிக்கு வந்து 160, பிசிக்கு வந்து 151, பிசிஎம்க்கு வந்து 129, எம்பிசிக்கு வந்து 131. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதோட கவுன்சிலிங் வந்து ஐடின்பாங்க. ஓசி வந்து 162, பிசிக்கு வந்து 159, பிசிஎம்க்கு வந்து 160, எம்பிசிக்கு வந்து 154. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து 105, எஸ்சிஏக்கு வந்து 115. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இதோட கவுன்சிலிங் கோட் வந்து எம்இன்பாங்க. ஓசிக்கு வந்து 134, பிசிக்கு வந்து 135, பிசிஎம்க்கு வந்து 119, எம்பிசிக்கு வந்து 102. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக் இன்ஜினியரும் ஆட் பண்ணி ஒரு கோர்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் கோர்ஸ். இதோட கவுன்சிலிங் கோட் வந்து எம்1பாங்க. ஓசிக்கு வந்து 132, பிசிக்கு வந்து 111, பிசிஎம்க்கு வந்து 120. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இதோட கவுன்சிலிங் கோட் வந்து எஸ்பின்பாங்க. ஓசிக்கு வந்து 173, பிசிக்கு வந்து 156, பிசிஎம்க்கு வந்து 139, எம்பிசிக்கு வந்து 150. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி, இதோட கவுன்சிலிங் கோட் வந்து டிஎஸ்ன்பாங்க. ஓசி வந்து 159, பிசிக்கு வந்து 154, பிசிஎம் வந்து 142, எம்பிசிக்கு வந்து 150. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தான். உங்களுக்கு இந்த காலேஜ் நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேனா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். பிளேஸ்மெண்ட் மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. எந்த ஒரு காலேஜுக்கும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதிகமாக ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ண வேணாம். டிஎன்ஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஃபீலிங்கில் ஒரு நல்ல காலேஜ், பெஸ்ட் காலேஜ் கிடைக்கும். உங்களுடைய கட் ஆஃப் அந்த மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 180க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய காலேஜுக்கெலாம் கவுன்சிலிங்லேயே ஜாயின் பண்ணலாம். 180க்கு கீழே கட் ஆஃப் இருந்தால் பெரிய காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அப்போ வேணால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம வீடியோ இது வரைக்கும் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. நன்றி நம்ம வீடியோவுக்கு தோணுதா ஆதரவு கொடுக்குறதுக்கு.